Good morning, praise Lord. Welcome to this video. இன்னைக்கும் காலை வேளையில் கத்தர் என்னை எழுப்பி ஆகாரம் கொடுத்து ரெடியாக்கி இன்னைக்கு உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லாம் போட விடுறதில்ல. நிறைய பேர் மாறிட்டாங்க. இருந்தால் கூட சில சர்ச்சஸ் இன்னும் பழமைவாதிகளாக இருக்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்டிலேயே கூட they want to punish the ladies. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போராடி வெளியே போய் எப்படியோ படித்து சபை பயிற்சி எடுத்து நான் சில கன்விக்ஷன்ஸோட சில தரிசனத்தோட நான் வேலூரில் இருக்கிறேன். பட் இதில் அறியாத நபர்கள் வந்து they want to punish meன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஊழியங்களை வந்து முடக்கிறதுக்கும் தப்பாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புறதுக்கும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் வந்து லேடிஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஜெபமின்மை தான் காரணம் நம்முடைய தோல்விகளுக்குன்னு நம்ம சொல்லலாம். இல்லை கர்த்தர் தான் காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. போன முந்தைய ஒரு வீடியோவில் நான் சொன்னேன், அலிஸ்டர் மெக்லீன் இந்த புத்தகம் எயிட் பெல்ஸ் டோல் அந்த கதையை ஆரம்பித்தேன். ஸோ அதை தொடர்ந்து நான் படிக்கும் போது ஸோ ஒரு டெட் மேன் கையில் தான் வந்து அந்த பீஸ் மேக்கர் கோல்ட் அப்படின்ற அந்த கன் இருந்ததா நான் சொன்னேன். அப்போல அது தொடர்ந்து வாசிக்கும்போது அந்த டெட் மேனை அந்த மனுஷன் வந்து தள்ளி தள்ளி பார்க்குறான். அதில் வந்து தள்ளும்போது ஐ ஹர்ட் த சவுண்ட் ஆஃப் கிளாத் ரிப்பிங், தென் சடன்லி ஹி வாஸ் அப்ரைட், then fallen over to the left of the table, the right arm pivoting stiffly around and upwards, the cold and accusing finger pointing at heaven. அதாவது நம்முடைய தோல்விகளுக்கு கர்த்தரை நம்ம குற்றம் சொல்கிறவங்களா இருக்கோம். பொறுமையாக கர்த்தருடைய வார்த்தையை காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளறதில்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு தான் வேலூருக்கு நான் வந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, மற்றவங்க எல்லாருக்கும் வேறு வேறு நோக்கம் இருக்குது, என்னுடைய கணவருக்கும் வேறு வேறு நோக்கம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே நோக்கம்தான், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். இதுக்காகவே நான் போராடிட்டு இருக்கிறேன். அதில் ஏன் அப்படி அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு இவ்வளோ ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவர் வந்து மூளை அளவில் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பட் அவர் வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அதில் என்ன ஒன்றுன்னா வந்து அவர் ஆவிக்குரிய ஆகாரத்தை அறியாதவராக இருக்கிறாரு. மீனிங் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. வேதாந்தத்தை நம்ம எடுத்து மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆத்மாவை அது ரட்சிக்க முடியும், அது ஜீவனுள்ள வார்த்தைன்றது நமக்கு அது தெரியாதனால இப்போ அவர் வந்து இவ்வளோ எனக்கு கஷ்டங்களை கொடுத்தா கூட நான் வந்து அவர் சாகணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நிறைய நிறைய சர்ச்சஸில் கூட அது மாதிரி சொல்கிறாங்க, போய் சாகுங்க அப்படின்றாங்க. ஸோ உலக மக்கள் பொல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள ரட்சிக்க தான் வந்து கிறிஸ்து வந்திருக்கார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்காமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தாருன்ட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்காமல் நம்மளும் கர்த்தருடைய வார்த்தை புசிக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கும் அந்த பலன் இல்லை, அவங்கள டாலரேட் பண்ணதுக்குரிய பலன் இல்லை.
ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், போய் சாவுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு 41ஆம் சங்கீதம் பாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி என்னை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்ட்டு இருக்கேன். நானே உலகத்தில் இருந்திருக்கேன். ஆனால் அப்போ வந்து இது மாதிரி ஜனங்களை நம்ம நம்புகிறோம், நமக்கு தெரியல. ஆனால் இது தாவீது அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஸோ அவனுக்கு தெரியுது. ஸோ ஒருத்தர் நம்மளை பார்க்க வரும்போது அவங்க வஞ்சனையாக வராங்களா அப்படின்றது அந்த ஆவியானவர் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. அதான். ஸோ அந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்மளை பார்க்க வரவங்க நம்ம நம்பிடுறோம். ஸோ அவங்களால நம்ம ஏமாற்றப்படுறோம் இல்லை. ஸோ நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மூளை சிபிஐ மாதிரி வேலை செய்யுது. ஸோ அந்த மூளை வேலை செய்யறதுக்கு தான் கர்த்தர் இந்த வேதாகம வாக்கியங்களை நமக்கு கொடுக்குறாரு. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, இருப்புறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. நம்ம அவருக்கு நம்மளுக்கு கொடுத்தோம், நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமலும் அதை பயன்படுத்த அறியாமலும் நம்ம அவரே தப்பா our court is pointing accusing finger to heaven.